ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10 பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல ஐகார்ட்லயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதுக்காக கண்டுபிடிப்போம்னு கிளாஸ் ரப் நினைக்கிறா. அங்க நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கப்ப அந்த இடம் மொத்தமா ஆடுது. பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப வெளியே இருக்க சோல்ஜரை காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த டைம்ல நிறைய இளைஞர்லாம் ஓடி வருது. என்னன்னு கொகைக்குள்ள பார்த்தா நிறைய மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த சோல்ஜர் பயந்துட்டு எல்லா விஷயங்களையும் கில்டில் ரிப்போர்ட் பண்ணவும் இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அந்த டஞ்சன்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அதான் ஸ்டாம்பேன்னு கில்டு மாஸ்டர் சொல்றாரு. பார்த்தா மான்ஸ்டர் படையே அந்த டவுனை நோக்கி வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆகிருச்சுன்னு மெரில் சொல்றா. அந்த பசங்களா சேஃபா இருப்பாங்களான்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த டஞ்சனை பத்தி நமக்கு தெரியணும்னு கில்டு மாஸ்டர் அவர்கிட்ட இருக்க ஸ்க்ரோல் எடுத்துட்டு இந்த டஞ்சன்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வளர்ந்துட்டே இருக்கும். எப்போ அதுங்களுக்கு இடம் பத்தலையோ அப்ப இந்த மாதிரி வெளியே வரும்னு சொல்லவும் அதை எப்படி தடுக்கிறதுன்னு கேட்கறான். அந்த டஞ்சனோட பாஸை கொன்னாதான் எல்லா மான்ஸ்டர்ஸும் இறந்து போகணும்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய விஷயத்தை யார் பண்ணுவான்னு கேட்கறான். உடனே மெரில் யோசிச்சு பாக்குறப்ப நம்ம ஹீரோ தான் ஞாபகம் வரான். அந்த டைம்ல கில்டு மொத்தமா ஆடவும் ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லாரையும் காப்பாத்துங்க, அதோட கில்டு மெம்பர்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்லவும் அப்படியே பண்ணிடும்னு ஓடிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்ஸை நான் பாத்துக்கிறேன்னு கில்டு மாஸ்டர் சொல்றாரு. இங்க டஞ்சன்ல கிரிஃபன்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்காவும் இதுங்களை தோக்கடிக்க ஒரு வழி இருக்குன்னு மயக்க மருந்த மீன்ல கலந்து அதுங்க பக்கத்துல தூக்கி போடவும் எல்லாம் சண்டை போட்டு சாப்பிட்டு ஒரு வழியா மயக்கமாகி கீழே விழுந்துருது. அப்ப அருக்கு அது மண்டையில 2 போட்டுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போலான்னு சொல்றான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு எல்லாருமே அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ முன்னாடி இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்றா. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட வேர்வுல்ஃப் அவங்க போற பாதையில நின்னுட்டு இருக்கு. இப்ப டவுனுக்கு வெளியே காட்டுறாங்க. இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் நான் பார்த்ததே இல்லைன்னு மெரில் சொல்றா. அடுத்து வர மான்ஸ்டரை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்கவும் கில்டு மாஸ்டர் எதுவுமே சொல்லாம இருக்காரு. அப்ப அந்த பசங்கலாம் டஞ்சன்குள்ள தானே இருக்காங்கன்னு சொல்லவும் அவங்களால டஞ்சன் பாஸ் அழிக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே கில்டு மாஸ்டர் அந்த பையனால முடியும்னு சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான் மெரில் நினைக்கிறா. இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு அவங்கிட்ட சொல்லணும். ஆனா யார் இங்க சும்மா இருக்கான்னு எல்லாருமே மெரில பார்க்கவும் எப்பா என்னாலாம் போக முடியாதுன்னு மெரில் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இது ரொம்பவே முக்கியமான மிஷன், அதனால நீயும் கூட போன சொல்லவும் இங்க யார் ஃபைட் பண்ணுவான்னு கேட்கறான். எங்களோட உயிரை கொடுத்தாச்சும் நாங்க இந்த டவுனை காப்பாத்துவோம்னு சொல்லவும் சரி ஓகேன்னு ஆஃப்டர் சொல்றான். அப்ப என்ன விட மாட்டாங்க போல என்ன அங்க அடிபட்டு இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் கூட வரேன்னு சொல்றா. அங்க நம்ம ஹீரோ 81வது ஃப்ளோர்ல இருக்கான். அப்ப தண்ணிக்குள்ள இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவும் ஏஞ்சலிக்கா அசால்ட்டா அதை போட்டு தள்ளிடுறா. எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும்னு ஏஞ்சலிக்கா கையாட்டிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள பார்த்தா அந்த மீன் உடம்புல கத்திலாம் இருக்கவும் கொஞ்சம் விட்டா பீஸ் பீஸ் ஆக்கிருப்பானுங்கன்னு அவனோட ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்றான். உடனே மீன் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி மிதக்கவும் சீக்கிரமா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கப்ப மீதி மான்ஸ்டரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு மான்ஸ்டர் அவங்கள ஃபாலோ பண்றத ஏஞ்சலிக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. அந்த டைம்ல அருக்காவை அட்டாக் பண்ண வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டேன்னு கோவப்படுறியான்னு கேட்கவும் அது இன்னும் டென்ஷன் ஆகிட்டு தண்ணியை விட்டு நம்ம ஹீரோ அடிச்சு அவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறது. அடுத்து ஏஞ்சலிக்காவை அட்டாக் பண்ண போறப்ப அருக்கா எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி சர்ஃபிங் போர்ட் மூலமா வெளியே வந்துடுறான். அப்ப அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் சீக்கிரமா அவனை பொறிக்கிறேன்னு நம்ம ஹீரோ அது மண்டையில அடிச்சு அதோட கதையை முடிச்சிடறான். இப்ப உனக்கு ஒன்னும் ஆகலன்னு கேட்கவும் ஏஞ்சலிக்கா இல்லன்னு தலையாட்டுறா. சரி வா சீக்கிரம் வெளியே போலான்னு இந்த டஞ்சனை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்ப 79th ஃப்ளோர்ல ஹாப்பினஸ் தரக்கூடிய ரிங் கிடைக்குது. அடுத்து 77வது ஃப்ளோரை உடச்சிட்டு உள்ள போனா அங்க பிளஸ்ட் பேங்கிள்னு ஒரு ஐட்டம் கிடைக்குது. இப்ப 75வது ஃப்ளோர்ல ஒரு நெக்ரோமேன்சரை போட்டு தள்ளுறது மூலமா அதுல இருந்து இன்னொரு ஐட்டம் கிடைக்குது. இந்த டஞ்சன் மாசா இருக்கு, இதெல்லாம் வெளியே வித்து பணத்தை வாங்குவோமா இல்ல நானே யூஸ் பண்ணவான்னு யோசிச்சுட்டு பேசாம இதெல்லாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லவும் எனக்கு வேணான்னு ஏஞ்சலிக்கா சொல்றா. அட வச்சுக்கோப்பா, கேர்ள்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்க ஒண்ணு அவகிட்டே கொடுக்கவும் ஏஞ்சலிக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கே ஹாப்பி ஆகுறா. சரிவா அடுத்த ஃப்ளோருக்கு போலான்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஏஞ்சலிக்கா ஹெல்மெட்டை கலட்டுறா. உள்ள எலும்பு கூட இருக்குன்னு பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு இருக்கா. அருக்கா ஆல்ரெடி கிளம்புறனால அவளும் அவன் பின்னாடியே போறா. இப்ப 54வது ஃப்ளோர்ல எல்லா மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளினதுல எல்லாருமே டயர்ல உட்காந்துருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்கவும் திரும்பலாம் ஃபைட் பண்ண முடியாது பயப்படுறாங்க. பார்த்தா மெருலாம் ஆஃப்டரும் வரவும் இவங்க எதுக்கு வராங்கன்னு கிளாஸ்ல பேசிக்கிறா. இங்க நம்ம ஹீரோக்கு முன்னாடி 74வது ஃப்ளோர்ல வேல்க்ராஸ் மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு மெருல் அழுதுட்டு அருக்காவால தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொல்லவும் நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு கிளாஸ் ரப் சொல்றா. ஆனா மத்தவங்கலாம் அவன் எங்க இருக்கானோன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அப்படி கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கப்ப ஒரு கட்டத்துல கால் தடுக்கி நெருப்புல விழுக போறான். கரெக்டா ஏஞ்சலிக்கா அவனை காப்பாத்திட்டு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லவும் அதுவும் நல்ல ஐடியா நம்ம ஹீரோ போறான். இப்ப கிளாஸ் ரப் நம்ம அருக்காவை கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. இன்னொரு சைடு என்னோட ஸ்டாமினாலாம் கம்மியாகிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப அந்த இடத்துல காத்தடிக்குது. இப்ப கிளாஸ் ரப் இருக்க இடத்துலயும் லைட்டா காத்தடிக்கவும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவன் வின் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு எப்படி என் ஐடியா சூப்பரானு கேட்கவும் ஏஞ்சலிக்காவும் ஆமானு தலையாட்டுறா. இவன் பேசுற
சத்தெல்லாம் கிளாஸ் ரப் கேட்டுட்டு டேய் அருக்கா இருக்கியான்னு கேட்கவும் என்ன கிளாஸ் ரப்போட சவுண்டு கேக்குது, ஒருவேளை 2 ஃப்ளோரோட வால்ஸும் கனெக்ட் ஆகியிருக்கும் போலன்னு யோசிக்கிறான். அப்ப இந்த வழியா வர முடியுமான்னு கேட்கவும் என்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி வர முடியல, உங்ககிட்ட எது ரோப் இருக்கான்னு கேட்கறான். உடனே கிளாஸ் ரப் எல்லார்கிட்டையும் கேட்கவும் எங்க கிட்ட இல்லன்னு தலையாட்டுறாங்க. இப்ப எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்கன்னு அருக்கா கேட்கறான். நாங்க எல்லாரும் 54வது ஃப்ளோர்ல இருக்கோம்னு சொல்லவும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் தான் இருக்கு, நான் ஓடியே வந்துறேன்னு கிளம்ப போறான். அப்ப கிளாஸ் ரப் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டவுனே பெரிய பிரச்சனையில இருக்குன்னு சொல்றா. உடனே ஆஃப்டரும் செகண்ட் வேவ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தேர்ட் வேவ் வந்தா எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லவும் அவனுக்கு இப்படி சொன்னாலாம் புரியாது, அந்த பாஸை கொன்னாதான் இது முடியும்னு மெரில் சொல்றா. எது டஞ்சன் பாஸா, என்னால ஏஞ்சலிக்காவை கொல்ல முடியாதுன்னு யோசிச்சுட்டு நான் அந்த பாஸை கொண்டுட்டேன்னு சொல்றான். உடனே எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா ஓடா மட்டும் அப்புறம் ஏன் இன்னும் ஸ்டாப் ஆகலான்னு கேட்கவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அந்த பாஸை கொன்னா மட்டும்தான் இது முடியும்னு கில்டு மாஸ்டர் சொன்னாரு. என்னால அவளை கொல்ல முடியாது, ஏஞ்சலிக்கா ரொம்ப வருஷமா தனியாவே இருந்திருக்கா, அதோட என் உயிரை காப்பாத்திருக்கான்னு யோசிச்சுட்டு நான் அந்த பாஸை கொல்லலன்னு சொல்லவும் இவன் ஏன் இப்படி பேசுறான்னு யாருக்குமே புரியல. நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி எல்லாரையும் காப்பாத்துவேன்னு யோசிச்சுட்டு அந்த ஸ்டாம்ப் பேஜை நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்றான். எனக்கு அருக்க மேல நம்பிக்கை இருக்குன்னு கிளாஸ் ரப் சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது வரைக்கும் நமக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாத்தையும் அருக்கா நமக்காக ஃபேஸ் பண்ணா, அதே மாதிரி இப்பயும் பண்ணுவான்னு சொல்லவும் ரொம்பவே தேங்க்ஸ் கிளாஸ் ரப்னு நினைச்சிட்டு கண்டிப்பா அந்த டவுனையும் ஏஞ்சலிக்காவையும் காப்பாத்துவான்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.